ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கும். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு கற்றுக்க முடியுமா? நான் வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு டவுட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு பார்த்து தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரி, நம்ம கிளாஸ் வந்து எப்படி போகும்? நம்ம எப்படி நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம கிளாஸ் வந்துட்டு நம்ம ஆப்பில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்பில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். எதுக்காக இந்த லைவ் கிளாஸ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸ் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும். நம்ம மெதுவா தைக்கிறப்ப வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி பண்ணுவோம். அந்த கேமரா ஆங்கிள்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். அவ்வளோ கிளியராக இருக்காது. அதுவும் டைமும் அதிகமாகறனால உங்களால் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தடவை கஷ்டப்பட்டு பார்த்துருவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ முக்கியமானதெல்லாம் போயிரும். முக்கியமானதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதனால வந்துட்டு இப்போ உங்களுக்கு நம்ம எடிட் பண்ணி ஒரு வீடியோ சென்ட் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு அது கிளியராவும் இருக்கும். ஃப்யூச்சர்ல நீங்க அந்த மாடல் ஸ்டிச் பண்றப்ப ஈஸியா அத நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நல்லாருக்கும் அப்டின்றதுக்காக தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், பேட்டர்ன் மேக்கிங் எல்லாமே வந்துட்டு ரெக்கார்டர்ல இருக்கும். அ லைவ் கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறப்ப ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நான் லைவ்ல வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன். மத்தபடி எல்லாமே வந்துட்டு நமக்கு ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். வாரத்துக்கு 1 நாள் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீங்க ஸ்டிச் பண்றப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு வந்து இதுல இந்த மாரி தைக்கிறப்ப எனக்கு இதுல ஃபால்ட் இருக்கு. எனக்கு இதுல வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. இப்ப நம்ம ஒரு பேட்டர்ன் மேக்கிங் பண்றோம் அப்படின்றப்ப சின்ன சின்னது வந்து நீங்க ஸ்டிச் பண்றப்போ உங்களுக்கு அத ஃபீல் பண்ணுவீங்க. அத வந்து நீங்க என்னதான் என்ட்ட WhatsAppல இல்ல கால்ல கிளியர் பண்றது இருந்தாலும், நீங்க என்ட்ட கால்ல பண்றத விட இந்த மாரி டைரக்ட்டா லைவ்ல கிளியர் பண்றப்போ உங்களுக்கு நல்லாருக்கும். நான் போர்ட்ல ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுன்றப்ப இந்த லைவ் கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில முக்கியமான தியரி பார்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே லைவ்ல இருக்கும். பேட்டர்ன் மேக்கிங், கட்டிங், ஸ்டிச்சிங் வந்துட்டு வீடியோல இருக்கும். சில தியரி பார்ட்டுமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸா இருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் வந்துட்டு லைவ்ல இருக்கிறத விட ரெக்கார்டட் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அத ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக தான். இப்ப நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸே ஜாயின் பண்றது எதுக்குன்னா, நம்மட்ட வந்து டைம் இருக்காது. டைம் இல்ல. நம்ம வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிற இடத்துல பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நேரமா இருக்கு. ஒரு 3 ஹவர்ஸ் வீடியோவா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அது எந்த இடத்துல நான் முக்கியமான சொன்ன பாயிண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியாம போயிரும். அதனால நீங்க ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லாதனால, நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். அதனால தான் நான் வந்து இந்த மாரி மாத்துனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் லைவ் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கப்ப நெறைய ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு சொல்லிக் குடுக்குறது வந்து அவங்க வந்து ஃபுல்லா பார்க்காதனால, இப்போ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து அவங்க திருப்பி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு 1 ஹவர் வீடியோ டெய்லி 1 ஹவர் வீடியோனா, அத மிஸ் பண்ணவங்களுக்கு அத திருப்பி பார்க்கறது கஷ்டமா இருக்கும். அப்படின்றனால, நம்ம கஷ்டப்பட்டு சொல்லிக் குடுத்துமே அவங்களுக்கு போய் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லி தான், நான் முக்கியமான கால்குலேஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு வீடியோவா ரெடி பண்ணி சென்ட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க அத ஏதாவது டவுட் என்ட்ட கேட்டா கூட, "நீங்க இதில ஃபுல்லா பாருங்க சிஸ்" அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். அதனால தான் நம்மளோட கிளாஸ் வந்து லைவும் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கும். அ இது வந்து நான் இந்த மாரி மாத்துனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. எனக்கும் ஈஸியா இருந்துச்சு. ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஈஸியா இருந்துச்சு ஃபாலோ பண்றதுக்கு. அதனால தான் நான் இந்த மாரி மாத்திட்டேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறீங்க, அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா, நீங்க உடனே வந்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஆ நீங்க வந்துட்டு நீங்க கேட்டா தானே எனக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து டவுட் வந்து நம்ம கேட்டா தான் மத்தவங்களுக்கு தெரியும். நம்ம கேட்காத வரைக்கும் சரி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு போல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெவல்ல இருப்பாங்க. அப்ப நம்ம கேட்டா தான் மத்தவங்களுக்கு தெரியும். அதே மாரி நம்ம வந்து இது வந்து டைரக்ட் கிளாஸ் கிடையாது. டைரக்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே வந்து நம்ம கண்டுபிடிச்சுருவோம். அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்றது. இப்ப நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்லன்றப்ப உங்களுக்கு புரியுமா? புரியாதான்னு நமக்கு தெரியாது. அப்ப நீங்க வந்து கேட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு அப்டின்னா, நான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம YouTubeல போடுறதுக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னும் டவுட் இருக்கும். இப்ப நம்ம YouTubeல பார்க்குறது ஒருத்தவங்களோட மெஷர்மென்ட் தான். இப்ப என்னோட மெஷர்மென்ட் வச்சா அப்டியே நம்ம பேட்டர்ன் போட்டுப்போம். அதுல வந்து கால்குலேஷன்ஸ் இருக்காது. இப்ப என்னோட மெஷர்மென்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு தச்சோம் அப்டின்னா, அந்த ட்ரெஸ் வந்து ஃபிட்டா இருக்காது. இப்ப நம்ம ஒரு ரெடிமேட்ல ட்ரெஸ் வாங்குறோம் அப்டின்னா, அது வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்ல தான் இருக்கும். ஃபிட்டா இருக்காது. இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே ரெடிமேட் குர்த்தி தான். அப்ப நம்ம வந்துட்டு நம்ம பேட்டர்ன் போடுறதுக்கும், அந்த நம்ம கடையில வாங்குற துணிக்கும் வித்தியாசம் இருக்கும். எதனால அப்டின்னா, அவங்க வந்து ஒரு சுடிதார் வந்து நெறைய பேருக்கு செட் ஆகுற மாரி தான் போட்டிருப்பாங்க. இப்ப 34 சைஸ் அப்டின்றப்ப, மீடியம் சைஸ் அப்டின்னா, அந்த மீடியம் சைஸ்ல இருக்க எல்லாருக்குமே கரெக்ட்டான மாரி போட்டிருப்பாங்க. அப்ப அதுல வந்து நம்ம கரெக்ட்டான ஃபிட்டிங் எதிர்பார்க்க முடியாது. இப்ப நம்ம தைக்கிறதுல வந்து நம்ம கரெக்ட்டான ஃபிட்டிங் பண்ண முடியும் அப்டின்னா, அது எதனால அப்டின்னா, இந்த மாரி கால்குலேஷன் தான். எல்லாமே இந்த மாரி கால்குலேஷன் மெத்தட்ல உங்களுக்கு இருக்கனால, உங்களால வந்து ஈஸியா வந்து கத்துக்க முடியும்.
நெறைய பேர் சொல்றது, "எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப பிகினர். என்னால கத்துக்க முடியுமா?" அப்படின்றது. பிகினரா இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸி. எதனால அப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கால்குலேஷன் பிளஸ் நம்ம சொல்றது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வராது. இவங்க சொல்றது கரெக்ட்டா, தப்பா அப்படின்றது. ஆனா எதுவுமே தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு நம்ம சொல்றத அப்படியே எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்ன எதுவுமே தெரியாதுன்றப்ப, பழசை இதையும் வச்சு கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து பிகினரா இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நீங்க பிகினரா இருக்கோம் அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் ஒழுங்கா போட தெரிஞ்சுச்சு. அதுவுமே நீங்க தைக்க தைக்க தான் வரும். இப்ப நம்ம எடுத்தோனே வந்துட்டு ஒரு இத எடுத்தோனே நம்ம தையல் போடுறப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே நாள்ல நான் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுறணும். நான் வந்து எனக்கு தையல் வந்து அழகா வந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. நம்ம ஸ்டிச்சிங் வந்துட்டு எவ்வளவுக்கு பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்றது தான். இப்ப நீங்க வீட்ல இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஒரு வேலைய எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி செய்றோம். அத வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த பிராக்டிஸ் வருமே தவிர, நீங்க தையல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போடுங்க, இப்படி போடுங்க அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு அந்த தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துரும், நீட்டா வந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எந்த ஒர்க்குனாலும் நம்ம அத எப்படி பிராக்டிஸ் பண்றோம், அந்த ஒர்க்க நம்ம எவ்வளோ செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு தான். நீங்க வந்துட்டு 1 மாசத்துக்கு ஒரு தைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிராக்டிஸ் வராது. தச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தையல் கிளாஸ் முடிக்கிறப்போ ஒரு 6 மந்த் கோர்ஸ் இல்ல 3 மந்த் கோர்ஸ் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அத தச்சிருக்கோம், அந்த பேசிக்லேருந்து 3 மாசம் தச்சுக்கிட்டே இருக்கப்ப, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல நீங்க தைக்கிறதுக்கும், லாஸ்ட் நீங்க தைக்கிறதுக்கும் நீட் ஃபினிஷிங் வந்துரும். அதனால நீங்க வந்துட்டு நீங்க பிகினரா இருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண இப்ப நம்ம வீட்லயே நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கப்ப சமைக்கவே தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு சமைச்சதுக்கும், இப்ப சமைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட பழகியிருப்போம், ஒரு கார் ஓட்ட பழகியிருப்போம். எதுவுமே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்றப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. மத்தவங்க பண்றதெல்லாம் பார்க்குறப்ப, இப்ப நம்மளால இது பண்ண முடியுமா? அது பெரிய அதிசயம் மாரி பார்ப்போம். ஆனா நம்ம இப்ப அதோட நம்ம நல்லா செய்வோம். நமக்கு யாரு சொல்லிக் குடுத்தாங்களோ, அவங்களோட நம்ம நல்லா பண்ணுவோம். அது மாரி தான். இப்ப நம்மளே நம்ம அம்மா நம்மட்ட நமக்கு சொல்லிக் குடுத்தாலுமே, நம்ம சிலது அம்மாவோட நல்லா பண்ணுவோம்ல. அது மாதிரி நீங்க வந்து பிகினரா இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அத வந்து எந்த அளவுக்கு நம்ம அத பிராக்டிஸ் பண்றோம், அத நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பொறுத்து தான், யாருக்குமே அது வந்து நீட் ஃபினிஷிங் வரும். அதனால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையான்றது நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப தான் உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம கிளாஸ் பத்தி உங்களுக்கு பயம் வேணாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து கத்துக்க முடியுமா? அப்படின்றது நம்ம கிளாஸ்ல வந்து பேசிக்லேருந்து ஒருத்தவங்களுக்கு பாடி மெஷர்மென்ட் எடுக்கிறதுலேருந்து, அத எப்படி பெர்ஃபெக்ட்டா கால்குலேஷன் பண்றது, பேட்டர்ன் மேக்கிங் பண்றது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அதனால நம்ம இதில ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு பயம் தேவையில்ல. நான் வந்து உங்களுக்கு அத எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிக் குடுக்க அட்வான்ஸ்டு மெத்தடா இருந்தாலும், அத வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது கிளியரா சொல்லிக் குடுக்க முடியுமோ அப்படின்ட்டு பார்த்து தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அதே மாதிரி சொல்லிக் குடுப்பேன். அதே மாதிரி நீங்க நம்ம கிளாஸ்ல இதுவரைக்கும் படிச்சவங்க, ஆன்லைன்ல படிச்சவங்களோட ஒர்க் எல்லாமே வந்துட்டு நான் YouTubeல, Instagramல வந்துட்டு போட்டிருப்பேன். அவங்களோட ஒர்க்லாம் நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். இப்ப நம்ம கிளாஸ் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு தியரி பார்ட் சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோலாம் சென்ட் பண்ணுவேன். அதுல என்ன டவுட் இருந்தாலுமே நீங்க எனக்கு உடனே கூட கேட்கலாம். அப்புறம் அடுத்து வர லைவ் கிளாஸ்ல நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். லைவ் கிளாஸ்ல முக்கியமான தியரி பார்ட் அந்த மாரி டீச் பண்ணுவேன். எல்லாமே கலந்து தான் நம்ம கிளாஸ் இருக்கும். ஆர்டரா வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸா இருக்கும். ஒன் பை ஒன்னா நான் வந்து குடுத்துட்டே இருப்பேன். அத வந்து நீங்க முடிச்சு எனக்கு சென்ட் பண்ற மாரி, இமேஜ் சென்ட் பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க முடிக்கல, ஏன்னா எல்லாமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம காலேஜ் போறவங்க அந்த மாரி தான் படிக்கிறப்ப, உங்களால முடிக்க முடியல அப்படின்னாலுமே, நீங்க அந்த வீடியோஸ் வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அப்ப பார்த்துட்டு எனக்கு வந்து டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். இப்ப இந்த இந்த வாரம்னா இதுக்குள்ள தான் நீங்க டவுட் கேட்கணும். அடுத்த வாரம் கேட்கக்கூடாது அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து லைவ் கிளாஸ்ல வந்து நம்ம அந்த வாரத்துல என்ன பார்த்தோமோ, அத பத்தி தான் நம்ம பார்ப்போம். நீங்க எனக்கு தனியா உங்களுக்கு மட்டும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க எனக்கு தனியா வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் வந்து இந்த ஆர்டர்ல தான் போகும். நான் சொல்றத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ்ல வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ், அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இருக்கு. இந்த மாரி எல்லா கோர்ஸுமே இருக்கு. இன்னும் டவுட் இருக்கு. நம்ம கிளாஸ்ல வந்துட்டு ஏதாவது இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்.